வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன அப்பாவை சமாதானப்படுத்தி ஸ்வாதியோ வேலையில வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க அவங்க இங்கிலீஷ்ல பேசுறதை பார்க்குற அப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்களையும் அடுத்த நாள் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்க. பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல்ல தங்கறதுக்காக அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. வார்டனும் ஷேரிங் ரூம் தான் இருக்கு, அது ஒரு பெட் தான் காலியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்வாதியுமே ரூம் எல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ரூம்ல இருக்க அந்த 3 பொண்ணுங்களுக்கும் வேற யாரும் வந்து தங்கினாலும் பிடிக்காது. இப்போ கூட ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி அங்க வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. வார்டன் கிட்டயே ஸ்வாதி இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியுமே வார்டன் கேட்காம ஸ்வாதியா அங்க சேர்த்துக்கிறாங்க. ஸ்வாதியை முறையா தனியா அனுப்புறாரு. அதனால அவருக்குமே கவலையா இருக்கு. வார்டன் கிட்டயும் வாட்ச்மேன் கிட்டயும் பத்திரமா பாத்துக்க சொல்றாரு. அந்த ரூம்ல இருக்க அந்த 3 பொண்ணுங்களும் ஸ்வாதிக்கு விடாம தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க. தூங்க கூட விட மாட்டாங்க. இதனால ஸ்வாதியுமே எனக்கு வேற ரூம் வேணும், அவங்க என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு வார்டன் கிட்ட சொல்றாங்க. 1 மந்த் வெயிட் பண்ண சொல்லி வார்டனும் சொல்றாங்க. இப்போ ஸ்வாதிக்கே தெரியாம ஒருத்தன் அவளை ஃபாலோ வேற பண்ணிட்டு இருக்கான். இப்போ பிரசன்ட்ல காணாம போன ஸ்வாதியா ஹாஸ்டல் ஃபுல்லா தேடி இருப்பாங்க. ஆனா அவங்க எங்கேயுமே இல்ல. ஸ்வாதியோட அப்பாவோ மொட்டை மாடிக்கு வந்து டேங்க் பக்கத்துல பாக்குறாரு. எல்லாருமே ஸ்வாதி அப்பா ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. இப்போ அவருமே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஆபீசர் ரெபேக்காவை டேங்க் பின்னாடி பாக்குறாங்க. அங்கதான் இப்ப ஸ்வாதியுமே இறந்த நிலையில இருக்காங்க.